வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் TDA7297 ஒரு ஸ்டீரியோ ஆடியோ போர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், இந்த ஆடியோ போர்டில் என்ன ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இது சொல்கிறேன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஒரு 2-3 கம்பெனியில் வருது, கிரியேட்டிவ் வருது, இந்த மாதிரி ஒரு 2-3 கம்பெனியில் இந்த போர்டு கிடைக்குது. இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு சிங்கிள் பர்சப்பில் ஆடியோ போர்டு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்டும் வந்துடுது, ப்ளஸ் இதில் வந்து 2 டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா கெய்னர், இந்த ஆடியோ போர்டுக்கு தேவையான கெயினை, அதாவது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த 2 டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. இது வந்து கெய்னர் செக்ஷன், இது ஆடியோ செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, நம்ம இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்டுக்கோ அல்லது ஒரு சின்ன ப்ளூடூத் போர்டு, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணோன்னா இதிலேருந்து எடுத்துக்கலாம் லைனு. இப்போ இதில் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டியூல் பிரிட்ஜ் ஆம்பிளிஃபையர். நார்மலாக வந்து இந்த TDA2030 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆம்பிளிஃபையர் தான் வரும். இது வந்து டியூல் பிரிட்ஜ் ஆம்பிளிஃபையர். டியூல் பிரிட்ஜ் ஆம்பிளிஃபையர்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம நார்மலாக சிங்கிள் பர்சபிள் ஆடியோ போர்டில் என்ன செய்வோம்னா, உதாரணத்துக்கு TDA2030 வச்சுக்குவோம். அதில் என்ன செய்வோம்னா, ஸ்பீக்கர் அவுட்டு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கிரவுண்டு எடுப்போம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐசிலேருந்து எடுக்கணும். எதுவுமே வந்து கிரவுண்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் முதல்ல பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு வோல்ட்டு, இது கிரவுண்டு. இந்த ப்ளஸ் வோல்ட்டுங்கிறது இந்த போர்டு 6 வோல்ட்லேருந்து 18 வோல்ட்டு டிசி வரையும் நம்ம கொடுக்கலாம். இதில் ரெக்கமெண்டேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் கரெக்டான ஃபங்க்ஷன் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட்டு கொடுக்குறது பெஸ்ட்டான வோல்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் 12 வோல்ட்டு பவர் சப்ளை யூஸ் பண்ணி டிசிஐ வரும்போது அது பார்த்திங்கன்னா 17 வோல்ட் 18 வோல்ட் பக்கத்தில் வரும். அது அப்படியே கொடுக்கலாம். ஆனால் அதை விட கூட வோல்ட்டு இந்த போர்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஏறும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இது ஒரு ஹீட் சிங்க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. 12 வோல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சின்ன ஸ்பீக்கர் போடுறீங்கன்னா தேவை கிடையாது. கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கராக, அதாவது இது ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஸ்பீக்கர்லேருந்து 8 இன்ச்சு ஒரு 30 வாட்ஸு ஸ்பீக்கர் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ஒரிஜினல் வாட்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ் வாட்ஸு 15+15 வாட்ஸ் தான் இதோட இந்த ஆடியோ போர்டோட வாட்ஸ் கம்மியாக உள்ள ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 12 வோல்ட்டு டிசி கொடுக்கணும். இது கிரவுண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு. இது ரைட்டு, இது கிரவுண்டு, இது லெஃப்ட்டு. இது இன்புட்டு, சிக்னல் இன்புட்டு. இது வந்து எங்கேருந்துன்னா நம்ம தனியாக ஒரு பேசிபிளோட அவுட்டு இங்கே கொடுக்கலாம். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டா ஒரு சின்ன சப்பு பெரிஃபெரி போட்டு கூட நம்ம இன்புட் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒன்று வந்து சப்பு பெரிஃபெரி இன்னொன்று வந்து சென்டர் கூட கொடுத்துக்கலாம். அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சைஸ் தான். சரி, இப்போ அடுத்து வந்து இதோட இன்புட் சிக்னல் இங்கே பார்த்துட்டோம். ஸ்பீக்கர் அவுட் பார்த்திங்கன்னா இங்கேக்குள்ளே வரும். பின்னு கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு பின்னு முன்னாடியும் ஒரு பின்னு பின்னாடியும் இப்படி வரும். இதில் நம்ம எப்போயுமே இந்த ஐசி பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு பின்னு முன்னாடி வருது பார்த்தீங்களா, அந்த பின்னு தான் மொதல் பின்னு. அடுத்து கீழே அதுக்கு உள்ளே ஒரு பின்னு இருக்கும், அந்த 2ஆவது பின்னு, அது அடுத்த பின்னு. அப்போ வந்து 1 2 3 4 5 6 இப்படி ஜிக்ஜாக்க தான் நம்ம கணக்கெடுக்கணும். இப்போ அப்படி கணக்கெடுக்கும்போது இதில் ஸ்பீக்கர் அவுட்டில் 1ஆவது பின்னும் 2ஆவது பின்னும் ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு, அதேமாதிரி 14ஆவது பின்னும் 15ஆவது பின்னும் இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு. இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு மொத்தம் 15 பின்னு வரும். இதில் இந்த ஸ்பீக்கர் அவுட்டில் எது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா, இந்த மொதல் பின் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு, அடுத்து 2ஆவது பின்னு ஸ்பீக்கர் மைனஸ். அதே மாதிரி இதில் 14ஆவது பின்னு பாருங்கள், இது ஸ்பீக்கர் மைனஸ், 15ஆவது பின்னு ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு. இது லெஃப்ட்டு ரைட்டு 2 சேனல் ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் TDA2030 ஆடியோ போர்டுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு போர்டு நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த போர்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிங்கிள் பர்சபிளில் நம்மளுக்கு ஒரு ஆடியோ போர்டு வேணும், நல்ல குவாலிட்டியான வேணும்னா நீங்கள் இந்த ஐசி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 12 வோல்ட்டு கொடுக்கும்போது இதுலேருந்து ஒரு டயோடு போட்டு டைரெக்டாக இந்த 7805 ரெகுலேட்டருக்கு இன்புட் ஆயிரும். இது அவுட்புட் இந்த இடத்துல வரும். நம்ம 5 வோல்ட்டு ESP போர்டுக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது கெய்னர் இல்லாமையும் போர்டு கிடைக்கிது, கெய்னரோடையும் வருது. நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் நிறையா கம்பெனி வருது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.